வணக்கம் ஆரிய நட்புகளே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கோங்க. இன்றைக்கி ஹேப்பி சண்டே உங்கள் எல்லாருக்கும். அதே மாதிரி நாங்களும் கிளம்பிட்டோம். எங்களுக்கு ஹேப்பி சண்டே இல்லை, ஒரு கஷ்டமான ஒரு சண்டே அப்படி கூட வைக்கலாம். பாண்டிச்சேரிக்கு ட்ரிப்பு போகலாம், இன்பச் சுற்றுலா போய் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் துன்பச் சுற்றுலான்னு கூட சொல்லக்கூடாது. அதாவது ஒரு என் பையன் ஒரு இக்கட்டான நிலைமையில் பாண்டிச்சேரியில் இருக்கிறாரு. அவரை பார்க்குறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். இன்றைக்கி போனால் தான் நாளைக்கு திங்கக்கிழமை காலையில் வந்து ஆளாக போய் பார்க்கணும். ஏன்னா 2 நாளாக நானும் எவ்வளவோ சுமிக்கு வந்து சமாதானப்படுத்தி பார்த்துட்டேன். எப்பா வந்துடுவார்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒரு அனுபவ பாடம் தான். எல்லாமே வந்து ஒரு கஷ்டம் நஷ்டம் துன்பம் எல்லாமே வாழ்க்கையில் வரும், இதுவும் கடந்து போகும் நல்லபடியாக அப்படின்னு சொல்லி எல்லா ஆறுதலும் தேறுதலும் உங்கள் அத்தைக்கு சொல்லி பார்த்தாச்சு. எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து அந்த மைண்ட் தாட்டு வந்து மாற மாட்டேங்குது. 24 ஹவர்ஸும் வந்து என் மையன் என்ன பண்ணுறானோ, அங்கே சாப்பிட்டானா தூங்குனானா. ஏன்னா அவனை வந்து கைக்குள்ளேயே வச்சு வளர்த்த பிள்ளை. அவங்களோட அந்த பையனோட அருமை. தகப்பனாக வந்து என்னை விட பெத்த தாயாக வந்து சுமி அவங்க வந்து ரொம்ப மனவேதனையிலையும் மன அழுத்தத்துலேயும் இருக்கிறாங்க. 1000 பேர் 1000 தான் சமாதானம் சொன்னாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கிறக்கூடிய நிலைமையில் அவங்க இல்லை. நானும் எவ்வளவோ சொல்லி சமாதானப்படுத்திட்டேன், எல்லாம் தைரியம் கொடுத்துட்டேன், ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிட்டேன். எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு மைண்ட் தாட்டு பூரா நேரம் என் பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ, சாப்பிட்டானா, இதே தான் அவங்களுக்கு ஒரே புலம்பலாக இருக்குது. இதனால் இவங்க 2 நாளாக பட்னி, இதில் தூக்கமும் இல்லை, ரொம்ப மைண்ட் ரீதியாக ரொம்ப அப்செட் ஆகியிருக்காங்க. நான் கூட சொன்னேன், நீ வெயிட் பண்ணுப்பா, நானும் சூர்யாவும் நாங்கள் போகிறோம், பார்த்துட்டு வர்றோம், அதுக்கப்புறமா கூட ஒரு நாள் நம்ம போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இல்லை, நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், என் பையன் பெரிய பையன் அவனையும் சுமியவும் போய் பார்க்க சொல்லலாம், இல்லை நாங்கள் 3 பேர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணினோம். அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகி என் பையனுக்கு வந்து பெரிய பையனுக்கு வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாத காரணத்தினால வேலை இருக்குது, அதனால் அவன் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். நான் நெக்ஸ்ட் வீக் போய் பார்த்துக்கிறேன், நீங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போங்க, அவன் அம்மாவுக்கு இருக்கு பிடிச்சவன், ரொம்ப பாசத்தோடு இருப்பான், அவனை கூப்பிட்டு போங்க அப்படின்னு. சூர்யா ஒரு பக்கம் நானும் வர்றேன். ஏன்னா சூர்யாவையும் பார்க்குறதுக்கு அவன் அங்கே எழுதி கொடுத்துருக்கான். 5 பேர் கொடுக்கலாம், அதில் சூர்யா பேரையும் கொடுத்துருக்கான் போல். என்னன்னு தெரில, அச்சு மேலே அவளும் கொஞ்சம் பாசமாக எமோஷனலாக இருக்கா. பார்க்கணும், அவனை போய் நம்மளும் பார்ப்போம் அப்படிங்கிறா. யாரை விட்டுட்டு போகிறது? சூர்யாவை கூப்பிட்டு போனால் சுமியை கூப்பிட்டு போகிறதா, சுமியை கூப்பிட்டு போனால் சூர்யா வருவாளா? இந்த டவுட்லேயே வந்து நான் வந்து கூட்டு போகாமல் யாரை கூட்டு போகிறதுங்கிற குழப்பத்தில் இருந்தேன். இப்போ கடைசியாக இப்போ என்ன ஆண்டவன் வகுத்துருக்கான்னா, 2 பேருமே வர்றோம் அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. சூர்யா சொன்ன வார்த்தை, அக்காவை கூப்பிட்டு வாங்க, தாராளமாக அவங்க வரட்டும், தாராளமாக 3 பேருமே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நேற்றே சொல்லியாச்சு. அதே மாதிரி சுமியும் சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூர்யா வர்றதுனால எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, சூர்யாவும் வரட்டும், அவங்களும் வரட்டும், நம்ம 3 பேருமே போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சுமியும் சொல்லிட்டாங்க. ஆக மொத்தத்தில் ஒரு கஷ்டம் துன்பம் துயரம்னு வரும்போது தான் ஒரு குடும்பம் வந்து ஒன்று சேரும். பரம எதிரிகளாக இருந்த ஒரு 2 பேர் மாறி மாறி எவ்வளோ தான் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டாங்க, மாறி மாறி திட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதனால் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகினது இவங்க 2 பேர் மாத்திரம் இல்லை, முக்கியமாக இதுக்கு தலைமையாக இருக்கிற நான் தான் ரொம்ப மன வேதனைப்பட்டேன். இங்கே வந்து வீடியோ போட்டுட்டு அங்கே போனால் அடுத்த நிமிஷம் இவங்க வீடியோவை காட்டுறது, இங்கே பாருங்க சுமி பாருங்கள் எப்படி பேசி வச்சுருக்குன்னு சொல்லி அவங்க காட்டி ஒரு சண்டை வரும். அதே மாதிரி அங்கே பேசி சமாதானப்படுத்திட்டு அப்போ தான் அங்கேருந்து கிளம்பி இங்கே வருவேன். சுமி வீட்டுக்கு வந்து என்னப்பா வேணும் ஏதுன்னா இங்கே வருங்கன்னு சொல்லி ஆளாக வந்து வீடியோ எடுத்து காட்டி, இங்கே பாருங்க இப்படி வீடியோ போட்டு வச்சுருக்கா, என்னன்னு கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி இங்கே சண்டை வரும். இப்போ இந்த 2 பேரோட சண்டையில் நான் என்னடா நம்ம உயிர் போயிடும் போலையே, மன உளைச்சலுக்கு ஆளாகி இவ்வளோ வேதனையில் நம்ம கிடக்கிறோமே, இதுக்கு என்னதான்டா முடிவு ஆண்டவான்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கும்போது, ஆண்டவனாக பார்த்து அச்சு ரூபத்தில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு இடத்துக்கு இப்போ இவங்க 2 பேரும் இது வரைக்கும் ஒன்றா பயணம் பண்ணதே கிடையாது. 2வது இது வரைக்கும் வாழ்க்கையில் 1 தடவை 2 தடவை தான் இவங்க 2 பேரும் பார்த்துருக்காங்க. எங்கள் அம்மாவோட அந்த இறப்புக்கு மரணமாக இருந்தப்போ அப்போ கூட வந்து 2 பேர் பேசிக்கிறல. சுமி வந்து உள் ரூமில் படுத்திருந்தாங்க, எங்கள் அம்மாவை வந்து முன்ஹாலில் வந்து இப்போ குளிப்பாட்டி வச்சுருந்தோம். அப்போ வந்து சூர்யா காலையில் வந்து பார்த்துட்டு 5:30 மணி 6 மணிக்கு பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயாச்சு. அங்கே இருந்து இறுதிச் சடங்கில் கூட முழுசாக கலந்துக்கிற முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால் அவங்க நிறைய அழுதாங்க, வேதனைப்பட்டாங்க. அதை மாதிரி அதுக்கப்புறம் ஒரு தடவை ஒரு விஷயமாக நாங்கள் 3 பேரும் சந்திக்கிற சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் 2 பேர் வந்து எலியும் பூனையும் தான், கீரியும் பாம்பும் தான்.
இப்படி தான் இவங்க வாழ்க்கையில் போய்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஏதோ ஒரு சைத்தான் செஞ்ச ஒரு கெட்டதுலேயும் ஒரு ஆண்டவனாக பார்த்து ஒரு நல்லதை செஞ்சு விட்டுட்டாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ அவங்க அம்மாவை வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கா சூர்யா. அவங்க அம்மா அமிர்தம்மா வந்துக்கிட்டு இருக்கு அங்கேருந்து. ஏன்னா பப்பு இருக்குது, பப்புவை பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. பசங்களும் இருக்காங்க, திலீபா கோகுல், அவனுங்களையும் விட்டுட்டு, ஏன்னா அவனுங்களையும் சேர்த்து கூட்டு போமா அப்படின்னு சொல்லி தான் கேட்டாப்புல. நான் தான் வேணானே, அங்கே நம்ம உள்ளே போய் மனு பார்க்க போகணும் அப்படிங்கும்போது அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பப்புவையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுவும் எங்களுக்கு வந்து ஒரு குழந்த மாதிரி தான். எப்படி கோகுல், திலீபா, அச்சு, அசாரோ அதை மாதிரி பப்புவும் எங்கள் வீட்டில் அதை வந்து நாங்கள் வந்து ஒரு வாயில்லா ஜீவனாக பார்க்கல. எங்கள் கூட இருக்கிற ஒரு ஒரு உயிராக தான் பார்க்குறோம். நான் இல்லைன்னா 2 நாளாக இப்போ நேற்றே நாங்கள் மாத்திரம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பாக்கெட்டு கிரேவி பாக்கெட்டு எல்லாம் பால் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் போனேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போ அப்படியே அதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ்ஸு. பப்புவை வந்து அவங்க அம்மா அமிர்தம்மா வருது, கோகுல் திலீப்பா இருக்கானுங்க, அவனுங்க பார்த்துக்குருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க அம்மா கையில் பப்புவையும் கோகுல் திலீப்பாவையும் ஒப்படைச்சிட்டு நாங்கள் அப்படியே கிளம்புற மாதிரி ஒரு பிளானு. அவங்கள சுமிக்கு தூக்கம் இல்லை, ஒரே வாமிட்டான். நேற்று நைட்டு பூரா வந்து நிம்மதி இல்லாமல் நேற்று நைட்டு 3 இட்லி வாங்கி கொடுத்துட்டு போனேன். அதில் 2 இட்லி சாப்பிட்டாங்களாம். அதையுமே காலையில் 3 மணிக்கு வாந்தி எடுத்துட்டாங்க. அது போக நேற்று வெறும் லிக்யூட் ஆகாரம் தான் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி கூப்பிட்டு போய் ட்ரிப்ஸு போடலாம், சரி நீ ஆஸ்பத்திரியில் போய் ட்ரிப்ஸு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட மதியத்துக்கு மேலே கூட கிளம்பலாம், நாங்கள் மாத்திரம் இந்த இதில் வேணாப்பா, நீ அலைய வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. எனக்கு ட்ரிப்ஸு போடுறது, எனக்கு நீங்கள் இளநீ வாங்கி கொடுக்குறது, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. என் மகனை நான் பார்த்துட்டேனாலே எனக்கு வந்து உடம்புல வந்து சத்து எனர்ஜி வந்துடும். இப்போ அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், கடைசி அவனை வந்து அங்கே ரிமாண்ட் பண்ணும்போது அவனை கூட்டு போனப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவன் என்ன பண்ணுறானோ ஏது பண்ணுறானோ என் பிள்ளையை பார்க்காம எனக்கு ரொம்ப மன வருத்தத்தில், எனக்கு வேதனையில் இருக்கேன். அதனால் என்னை கூட்டு போய் அவனை கண்ணில் காட்டிடுங்க. கண்ணில் காட்டி அவன் என்ன பண்ணுறான், நல்லா இருக்கானா. ஏன்னா பல பேர் பல மாதிரி அவனை வந்து சொல்லிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இந்த மீடியாவில் ஏற்கனவே எங்கே இருங்க, இந்த உங்களுக்கு தான் சொல்கிறேன், இந்த பெட்ரோல் பிச்சை சைத்தானே 150 கோடி உனக்கு தான் சொல்கிறேன். ஒரு தாய் வந்து ஏற்கனவே மகனை பிரிஞ்சு வேதனையிலையும் வருத்தத்துலேயும் இருந்து அழுதுகிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு சாப்பிடாம உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு எப்படா பிள்ளைய பார்ப்போம்னு ஏக்கத்தில் இருக்கும்போது நீ ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு உன் மகனை அங்கே நாங்கள் அடிக்கிறதுக்கு ஆள் வச்சுருக்கோம், ஜெயிலுக்குள்ளே அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கு காலையில் போய் அவனை பார்த்துட்டு அதே பாண்டிச்சேரியில் நீ என்னென்ன பேசுனுங்கிறத பூரா அப்படியே வந்து அங்கே போய் சைபர் கிரைமில் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு தான் இருக்கோம். இந்த அம்மா வந்து அதே மாதிரி சிறைச்சாலையிலையும் போய் சிறைத்துறை அதிகாரிகளை பார்க்கலாங்கிறதும் சூர்யா சொல்லியிருக்காங்க. சிறைத்துறை அதிகாரிகளை பார்த்து இந்த அம்மா வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கு, எல்லாம் மீறி போகுது. தேவையில்லாமல் ஒரு தாய் வந்து ஏற்கனவே மகனை பிரிஞ்சு கஷ்டப்படுறாங்க, அவனுக்கு போக்சோ அப்படி இப்படின்னு சொல்லி அதில் வேறு அவங்க ரொம்ப இப்போ தான் இத்தனை நாள் ஆகும் அத்தனை நாள் ஆகும்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு இதை சொல்லும்போது கேட்கும்போது நம்ம பிள்ளை எப்போ வருவானோ அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தவங்ககிட்ட போய்கிட்டு உன் மகனை தலைகளாக கட்டி தொங்க விட்ருவாங்க, உன் மகனை அடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் ஆல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், உன் மகன் வந்து உள்ளே அங்கே வந்து படாத பாடுபடுவான், அவனை கவனிக்கிறதுக்கு மாப்பிள்ளைகள் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி லெக் பீஸ் போட்டுருவோம், ரைட் பீஸ் போட்டுருவோம்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு தேவையில்லாமல் மன உளைச்சலை ஆளாக்கி சுமியை வந்து இன்னமும் டார்ச்சர். ஒருத்தவங்களுக்கு டார்ச்சருக்கு மேலே டார்ச்சர் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா, அவங்க அதனால் மன உளைச்சலாகி ஏதாவது ஒரு தவறான முடிவுக்கு போனாங்கன்னா அதுக்கு நீ தான் பொறுப்பு. சைத்தானே உனக்கு தான் சொல்கிறோம், அதுக்கு நீ தான் பொறுப்பு. உன் குலவெறியும் உன்னுடைய இந்த பழிவாங்கிற உணர்ச்சியும் அடங்கவே அடங்காதா? ஒரு குடும்பத்தில் நீ தைரியமாக நேருக்கு நேராக தில்லுக்கு தில்லாக எங்ககிட்ட நீ மோதிருக்கணும். உன்னுடைய எச்சக்கலை இந்த ஒரு கேவலமான ஒரு செயலை போய் ஒரு சின்ன பையன் மேலே வந்து நீ காட்டி அவனை அனுப்புனதும் இல்லாமல் அது மூலியமாக பெத்த தாய்க்கு இப்போயும் நீ கண்ணீரை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க. ஏன்னா இவங்கள்ட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன், அந்த கிளவி வீடியோவை பார்க்காத, அதை பார்க்க அவள் வந்து வேணும்னே ட்விஸ்ட் பண்ணி விடுறா. நேற்றும் சும்மா இருக்காமல் இன்னொரு எஃப்ஐஆர் போட்டாச்சு தமிழ்நாட்டில், இன்னொரு ஆப்பு ரெடி, சூப்பு ரெடி, மட்டன் ரெடி, அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ பிரியாணி ரெடின்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்கா. எல்லாமே உனக்கு தான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நல்லா பார்த்துக்க, நீ எங்கே இருக்க ஏது இருக்க, உனக்கு அனுப்பின சம்மளுக்கு நீ பதில் சொல்லாமல் நீ எத்தனை எஃப்ஐஆருக்கு நீ ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க. உன்னை இப்போயும் சொல்கிறேன், உன்னைய தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. நீ வந்து நல்லவ வேஷம் போடுற, மக்கள் முன்னால் வந்துக்கிட்டு ஏதோ அவனை வந்து ஒரு குற்றவாளி மாதிரியும் நீ வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாமே ஒரு நல்ல ஒரு தூய்மையான பெண் மாதிரியும் மக்கள் முன்னால் வந்து காட்டிக்கிட்டு இருக்க. நீ எவ்வளோ பெரிய வந்து குற்றம் செஞ்சவ, எவ்வளோ குற்றத்துக்கு வந்து நீ தொடர்பு இருக்கு உனக்கு. அதனால் நீ குண்டாஸுக்கு போனது, நீ போனதும் இல்லாமல் உன் கூட யார் யார் போனாங்கிறது மக்களுக்கும் தெரியும், எங்கள் கூட இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்.
நீ இப்போ புதுசாக வர்ற சப்ஸ்கிரைபரை ஏமாற்றிக்கிட்டு திரியிற. உன்னை என்ன 1000 பேர் மேடம் போட்டுக்கிட்டு கீப்பிட்டப் சொல்லிக்கிட்டு திரியிறாங்க அந்த முட்டாள் கூட்டங்கள். அதுக்கும் சொல்லிக்கிறேன், உங்களுக்கும் ஒரு நாளைக்கு இவ ஆப்பு வப்பா. கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கங்க. இது எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்பினவங்கள இப்போ சூர்யாவே நம்பி காரில் ஏறினவளையே திருச்செந்தூர் கூட்டு போய் அவளையே வந்து கதற விட்டவ. இன்றைக்கி அதே சூர்யா ஒரு வார்த்தை சொல்லி, வேணாம் எனக்கா நீ ஆசைப்பட்டதுக்காக நான் வந்து என்னைய வேணால் நீ பலிகடா வாக்கிக்க, என்னைய நீ எடுத்துக்க, அவங்கள விடுன்னு சொன்னால் அதுலேயும் அது ஒரு வார்த்தை. நான் வந்து உங்கள்கிட்ட அப்படி தப்பான தொழில் பண்ணுன்னா உன்னை நான் சொல்லவே இல்லையே. நீ போய் நல்லா ஒழுக்கமாக வாழுந்தானே சொன்னேன். சரி, அவள் ஒழுக்கமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, ஒருத்தையும் கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. நீ விட்டு வச்சிய, அப்பையும் போட்டு அவளை பாடாப்படுத்தினில. நீ என்ன அவகிட்ட டிமாண்ட் பண்ணுன அதை யோசி. அவள் சொல்கிறதுல, சூர்யா சொல்கிறதுல எந்த ஒரு பொய் இருக்கிற மாதிரி தெரியலை. ஏன்னா அவள் பொய் பேச மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். அவளை நீ கூட்டு போய் பேரம் பேசினது என்ன? அரசியல்வாதிகளுக்கும் ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கும் பல பெரிய பணக்கார முதலைகளுக்கும் அவளை வந்து பலிகடா வாக்கணும், அவளை இரையாக்கணும்னு நீ நினச்ச. அதுக்கு ஒத்து வரலங்கிற காரணத்தினால தான் நீ அடுத்த கட்ட நடவடிக்கை அவளை கோர்த்து விட்டு அவளை வந்து ஜெயிலுக்கு அனுப்புன. இது மக்களுக்கே தெரியும். இன்றைக்கி என்னமோ நான் உன்னை திருந்தி தான் வாழுன்னு சொல்கிறேன், நான் அதுக்காக உன்னை வந்து நான் அப்படி கூப்பிடலை இப்படி கூப்பிடலைன்னு சொல்லி நீ நடிக்கிற. சரியா? இந்த நடிக்கிற வேலையெல்லாம் இங்கே வைக்காத. உன்னைய பற்றி யாருன்னு உலகத்துக்கே தெரியும். நீ என்னென்ன மாதிரி சில்லறத்தனமான வேலைகளை பார்த்து எதில் ஆளுகளை சிக்க வைப்ப. உன்னுடைய அந்த எப்படி சொல்கிறது, நீ பேருக்கு தான் பெரிய மனுஷி, ஆனால் பார்க்குற வேலை பூரா சில்லற வேலை. பூரா வந்து ஆடியோ எடுக்கிறது, காருக்குள்ளே ரெக்கார்டிங் போடுறது, எதையாவது பேசுனா அதை எடுத்து வீடியோ போட்டு ஆதாரம் இதோ அண்டர் கிரவுண்டு வேலை இதோ, எந்த குரூப்பில் உள்ளவங்க இந்த பண்ணுற இதை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் உன் பொழப்பு. ஏன்னா ஆடியோவுக்கு பிறந்தவ தான் நீ, அண்டர் கிரவுண்டுக்கு பிறந்தவ தான் நீ. 24 மணி நேரமும் இதே பொழப்பில் தெரிகிறவ. ஆனால் வெளியே நல்ல வேஷம் போட்டுக்கிற. ஐயோ மக்களே பாதிக்கப்பட்ட அப்படி இப்படின்னு சொல்லி நீ நடிச்சுக்கிட்டு தெரிகிற. எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் எங்களை வந்து அழிக்கணும்னு நினைக்க இதிலேருந்து நாங்கள் மீண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் சுமி மாத்திரம் இன்னும் வந்து அதிலேருந்து வெளியில் வரலை. நாங்கள் கூட நேற்று நைட்டு நானும் சூர்யாவும் எவ்வளவோ விஷயங்கள் பேசினோம். சூர்யா சொன்னது, நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் 2 பேருமே நல்லா இருக்க முடியும், நம்ம குடும்பம் நல்லா இருக்க முடியும். அச்சுவை வந்து நல்ல ஒரு வக்கீலை வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வெளியெடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அந்த முயற்சியில் நம்ம இறங்குவோம். சும்மா வந்துக்கிட்டு சுமி அழுகிறது, அதை பார்த்துட்டு நீங்கள் அழுகிறது, உங்களை பார்த்துட்டு நான் கண்கலங்கி உடஞ்சி போய் உட்கார்றது, நம்மளை வேலை பார்க்க விடாமல் தடுக்கிறதே அந்த பெப்சி தான். அந்த 150 கோடி தான் இவ்வளோத்தையும் பண்ணுது. யாராவது ஒரு ஆளை உடச்சிட்டா அது மூலயமா மற்ற 2 பேரும் உடஞ்சிருவாங்கன்னு நினச்சி தான் இவ்வளோ வேலையும் பண்ணுது. அதுக்கேற்ற மாதிரி சுமியும் நடக்குது. எல்லா விஷயத்துலையும் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறது, எதையை நினச்சி கவலைப்படுறது, அதை பார்க்கும்போது உங்களுக்கு மன வருத்தம், எனக்கு மன வருத்தம். அவங்கள வந்து தேத்துங்க, அவங்களையும் கூட்டுவாங்க. 3 பேருமே வந்து நம்ம பாண்டிச்சேரிக்கு போவோம். அவங்களுக்கு தேவை வீட்டில் இப்போ தனிமை கிடையாது, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வேணும். அப்போ உங்கள் எங்கேயாவது அவங்கள வெளியில் கூட்டு போய் பையனை பார்க்க வைக்கிறது. சும்மா கலகலப்பாக அந்த நேற்று லைவ் பார்த்தீங்களா, 6 மணி லைவில் உட்காந்து ஒரு மணி நேரம் நான் பேசினேன். அதில் சுமி நல்லா சிரித்து கொஞ்சம் அந்த மன கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்தாங்க. அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் கூடவே இருந்தா, அவள் சூர்யாவும் கூடவே இருந்தா, கொஞ்சம் மன ஆறுதலாக அப்படியே கொஞ்சம் வெளியில் ரிலாக்ஸாக போனாலாவது அவங்கள வந்து கொஞ்சம் மாற்றலாம். அவங்களுக்கு தேவை இப்போ வந்து மருந்தோ ட்ரிப்ஸோ மாத்திரைகளோ கிடையாது, மன அமைதி, மன தைரியம். அதை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், அவங்களுக்கு வேண்டியது இப்போ ஒரு தோள். அதனால் கண்டிப்பாக தோளுக்கு தோளாக நானும் இருப்பேன், சூர்யாவும் இருப்பா. இப்போ 3 பேருமே கிளம்பிட்டோம். பாண்டிச்சேரி போயிட்டு இன்றைக்கி அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளை காலையில் போய் ஃபஸ்ட்டு வேலையாக அவங்க என் மகனையும் எங்கள் குடும்பத்தில், நம்ம குடும்பத்தில் சூர்யாவுக்கும் மயந்தான், சுமிக்கும் மயந்தான், எங்கள் பிள்ளைய நாங்கள் போய் நேரடியாக போய் பார்த்துட்டு அவனுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை பேசிவிட்டு, அம்மா இருக்காங்கடா, நான் இருக்கேன்டா, சித்தி இருக்காங்கடா சூர்யா, சித்தின்னு சொல்லியே இப்போ சித்தி ஆக்கிட்டீங்க, கடைசியில் சித்தி சூர்யா நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி ஆறுதலை சொல்லிவிட்டு அவனுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு அவனை பார்த்துட்டு, அநேகமாக நாளைக்கு காலையில் நாங்கள் போய் பார்த்துட்டு ஈவினிங் வக்கீல் போய் பார்த்துட்டு அவனுக்கு அங்கே என்னென்ன குறைகள் இருக்கோ, அது ஏதாவது இந்த 150 கோடி சொல்கிற மாதிரி அங்கே உள்ளே ஏதாவது அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை என்ன இருக்குது அப்படிங்கிறத கேட்டு. ஏன்னா அவனும் வந்து முந்தா நாள் வக்கீல் மனு போய் அவர் இன்னொருத்தர் மனு பார்க்க போனவர்கிட்ட சொல்லி வேறு விட்ருக்கான், என்னை வந்து செல்லு மாற்ற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன காரணத்துக்காக அவன் சொன்னான்னு தெரியல. ஒருவேளை இவ தான் அங்கே உள்ளுக்குள்ளே எதுவும் ஆளை வச்சுக்கிட்டு எதுவும் வேலைத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காளா, அவனை எதுவும் ஆளுக்கு வேறு ஆள் மூலியமாக வச்சு சித்திரவதை பண்ணுறாளா, இல்லை எதுவும் கொடுமை அவனுக்கு நடக்குதா அப்படிங்கிறத நாங்கள் போனால் தான் அவன் எங்ககிட்ட தான் உண்மையை சொல்லுவான். நாங்கள் போய் என்கிட்ட என்னப்பா நடந்துச்சு சொல்லுப்பான்னா எங்கிட்ட சொல்லுவான். அவன் சொல்கிறத கேட்டுட்டு நேராக சிறைத்துறை அதிகாரிகளை பார்த்து, ஐயா இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது,
ஏதோ இந்த ஒரு அம்மா இருந்துக்கிட்டு அவனை உள்ளே வந்து சித்திரவதை பண்ணுறதுக்கு ஆளை நியமித்து விட்ருக்கிறதா தகவல் வருது. என் பையன்கிட்ட கேட்காம எதையும் நான் சொல்ல முடியாது. உண்மை எது பொய் எதுன்னு அவன் சொன்னால் தான் தெரியும். ஏன்னா எனக்கு 50% வந்து அவன் அந்த மாதிரி கொடுமைக்கெல்லாம் ஆளாக மாட்டான். ஏன்னா வந்து ஜெயில் அப்படி விடாது யாரையுமே. இப்போ நானே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் எங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது அவங்க வேலை. எல்லாருமே அங்கே உள்ளவங்க பூராமே நாங்கள் போனோன்னே இந்த அம்மாவை பற்றி நிறைய தெரியல, விரிவாக்கம் பண்ணிட்டோம். அதனால நல்லா சாட்டா புரிஞ்சிருச்சுட்டாங்க. சரி, அதனால நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குறோம்னு சொல்லி எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக காவல்துறை வந்து ஒரு நண்பன் அப்படிங்கிறத வந்து சுமி விஷயத்தில் அவங்க நிரூபிச்சிட்டாங்க. சைபர் கிரைம் அவங்கள வந்து விசாரணைன்னு போனதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஒரு வார்த்தையில் கூட அவங்களுக்கு கனிவாக பேசி நடந்த விஷயங்களை கேட்டுட்டு உங்கள் மேலே எந்த தப்பு இல்லாமல் நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பாக தான் அனுப்பி வச்சாங்க. தம்பியவும் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணலை. நல்லபடியாக தான் அவனை வந்து கேட்டுட்டு ஆமாம் நம்ம என்னங்கிறத பார்த்துக்கிறலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இப்போ கிளம்புறோம். நாங்கள் போகும்போது உங்களுக்காக எங்கெங்கே இருக்கோங்கிறத அப்பப்போ அப்டேட் கொடுக்குறோம். நாளைக்கு போய் அங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிற எங்களுடைய நட்புகள் எங்களை வந்து பார்க்கணும்னாலோ எங்களை தொடர்பு கொள்ளணும்னாலோ என் நம்பர் 9952118187 அப்படிங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதுபோக சுமியுடைய சப்போர்ட்டர்ஸ் நிறையா பேர் வந்து அவனுக்கு தம்பிக்கு மனு பொருட்கள் வாங்கி கொடுக்குறதாகவும் நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம். இருந்தாலும் நீங்கள் எங்கள் சார்பாக அன்பாக வந்து ஏதோ வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுமிக்கிட்ட நிறையா பேர் ஃபோன் பண்ணி வேறு சொன்னீங்களாம். அதே மாதிரி சூர்யாக்கிட்டே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அச்சுவை போய் பார்க்க போகும்போது சூர்யாவுடைய சகோதரிகள் தங்கச்சிங்க, சூர்யாவுடைய விழுதுகள் அவங்களும் சொன்னீங்களாம் நிறையா பேர். ஏதாவது தம்பியை பார்க்க போனாங்கன்னா எங்கள்கிட்ட சொல்லுங்கள், ஏதாவது வாங்கி நாங்களும் கொடுத்து விட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களாம். அவனுக்கு இந்த துணிமணிலாம் எடுத்து வச்சிட்டியாப்பா? துணிமணி அவனுக்கு வந்து தேவைப்படுது. அதனால் இப்போ அதை எடுத்து வச்சாச்சு. உங்களால் முடிஞ்சது அவனை போய் பார்க்குறதுக்கு ஏதாவது உங்களால் செய்யணும்னு நினச்சிங்கன்னா 9952118187 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பாண்டிச்சேரியில் இருக்கிற என்னுடைய நட்புகளும் என்னுடைய மாப்பிள்ளைகளும் என்னுடைய சகோதரிகளும் கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என் மாப்பிள்ளைகள் சார்பாகவும் மற்றும் சூர்யா சார்பாகவும் சுமி சார்பாகவும் எல்லார் சார்பாகவும் ஒரு ஆறுதலாக நான் போய் அவனுக்கு 4 வார்த்தைகளையும் சொல்லிவிட்டு பார்த்துட்டு நாங்கள் வர்றோம். இப்போதைக்கு தேவை அவனுக்கு உங்களுடைய சப்போர்ட். நல்லபடியாக அவனை வந்து காலகாலத்தில் பார்த்து நல்ல வக்கீலை வச்சு வெளியேடுங்கன்னே நாங்கள் இருக்கோம்னே ஆதரவாக அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆதரவு கரம் நீட்டியிருக்கீங்க. அனைத்து நட்புகளுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புறோம். ரன்னிங்கில் உங்கள்கிட்ட நாங்கள் அப்பப்போ அப்டேட் கொடுக்குறோம். நன்றி என்னுடைய மாப்பிள்ளைகளே, தங்கைகளே. டேக் கேர். மதியம் லைவ் இல்லைனா ஈவினிங் லைவில் சந்திப்போம். பாய்.